வெல்கம் டு வனி சேனல். நம்ம இன்னைக்கு ஒரு ப்ளூமிங் ஆனியன் தான் செய்ய போகிறோம். இது ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபிக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். இது எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இது பார்க்கறதுக்கு ஒரு பூ டிசைனில் இருக்கும். பூ டிசைனில் தான் இப்போ வந்து ஆனியனை வந்து நம்ம கட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வெங்காயத்தோட தோல்லாம் உரிச்சுக்கலாம். தோல் உரிச்சிட்டு ஆனியனை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஆனியனோட அடியில் உள்ளதை கட் பண்ணிவிட்டு இப்போ இந்த மேலே இருக்கு இல்லையா, இந்த பக்கம் வந்து வச்சு இந்த மாதிரி ஸ்லைஸாக நறுக்கி விட்டுக்கலாம். எல்லா பக்கமும் ஆனியனை திருப்பி இந்த மாதிரி நறுக்கிக்கணும். இந்த மேலே வெங்காயத்துக்கு மேலே இருக்கிற இந்த கொண்டை பகுதி இருக்கு இல்லையா, அதை வந்து கட் பண்ணிடக்கூடாது. இந்த ஆனியனோட டிசைன் வந்து இந்த கொண்டையோட ஸ்ட்ரென்த்னால தான் வந்து நிற்க போகுது, அதனால் அதை கட் பண்ணிடாதீங்க. இப்போ இந்த ஆனியனை வச்சு நம்ம வந்து ஒரு கேஎஃப்சி ஸ்டைலில் தான் வந்து கிறிஸ்பி ஆனியன் வந்து செய்ய போகிறோம். இதை வச்சு ரொம்பவே டேஸ்டியாக ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபிக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். ஆனியன் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அதை இதழ்கள் வந்து விரித்து விடுற மாதிரி விரித்து விட்டுக்கலாம். ஒரு லோட்டஸ் ஃப்ளவர் பார்த்தீங்கன்னா தாமரை பூவோட இதழ்கள் எப்படி இருக்கும், அதே மாதிரியே இந்த பூ வந்து தாமரை பூ மாதிரியே இருக்கும். இந்த ஆனியன் பார்க்குறதுக்கு எப்படி அழகாக வருது பாருங்க. இந்த ஆனியனோட லேயர்ஸ்லாம் நல்லாவே பிரிச்சுக்கலாம். பிரித்து விட்டுட்டு இப்போ நம்ம அதில் வந்து மசாலா அப்ளை பண்ண போகிறோம். பாருங்கள், இது அப்படியே ஒரு ஒரிஜினல் தாமரை பூ பார்த்தா எப்படி இருக்கும் அதே மாதிரியே இருக்குது. பிங்கிஷ் கலரில் லைட் ஒயிட் கலரில் எப்படி அழகாக இருக்குது பாருங்கள். இது கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி ஆனியன்ஸ் எடுத்து கட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரிஜினல் தாமரை பூ மாதிரியே இருக்குது பாருங்கள் அப்படியே பார்க்குறதுக்கு. இப்போ இதுக்கு வந்து நம்ம வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட லைட்டாக சால்ட்டு சேர்த்துக்கலாம். லைட்டாக சேர்த்துக்கோங்க. சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். கெட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி தண்ணியாக கரைச்சி இதை ஓரமாக வச்சிடலாம். இப்போ நம்ம பிரெட் கம்ஸ் எடுத்திருக்கோம். மைதா எடுத்திருக்கோம். மைதா 2 ஸ்பூன் எடுத்துக்கலாம். 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கலாம். கரம் மசாலா 1/2 ஸ்பூன் எடுத்துக்கலாம். மிளகாத்தூள் 1 ஸ்பூன். சால்ட்டு தேவையான அளவு. ஆல்ரெடி நம்ம சால்ட் அதில் சேர்த்துருக்கோம், இதில் லைட்டாக சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஆனியனை எடுத்து ஃபஸ்ட்டு அந்த கரைச்சி வச்சுருக்க கார்ன்ஃப்ளவர் மாவில் வந்து டிப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்பூனால் எடுத்து ஊற்றினா எல்லா இடத்துலையும் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். இந்த கார்ன்ஃப்ளவர் மாவில் டிப் பண்ணிவிட்டு இப்போ அந்த மசாலா பவுடர் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் வந்து நல்லா டிப் பண்ணிக்கலாம். மாவு எடுத்து நல்லா உள் பக்கத்தெல்லாம் போடுங்க. அந்த ஒவ்வொரு ஆனியனோட இதழ்கள்லாம் விரித்து விட்டு போடுங்க. அப்போ தான் வந்து எல்லா இடமும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இந்த மாதிரி மாவு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு லைட்டாக தட்டி விடுங்க. தட்டி விட்டுட்டு இப்போ பிரெட் கம்ஸில் போட்டு எடுத்துக்கலாம். பிரெட் கம்ஸையும் அது மேலே நல்லா தூவி விட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லா வந்து கிறிஸ்பியாக இருக்கும். இதே மாதிரி எல்லா ஆனியனையும் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஃப்ரை பண்ணுறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். அந்த மசாலாலாம் உள்ளே இறங்கி எப்படி ஆனியன் இருக்குது பாருங்கள். இப்போ எண்ணெய் சூடானோடனே இந்த ஆனியன் ஒன்று ஒன்றா எடுத்து எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கரண்டியில் எடுத்து எண்ணெயை மேலே ஊற்றி விடணும். அப்போ தான் எல்லா இடத்துலையும் எண்ணெய் பட்டு
ஆனியன் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நார்மலாகவே நம்ம வந்து ஆனியனை ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி சாப்பிட்டா அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கும். இதில் எக்ஸ்ட்ரா நம்ம மசாலாலாம் சேர்த்துருக்கறனால இன்னுமே செம கிறிஸ்பியாக இருக்கும். இதை கண்டிப்பாக உங்கள் பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க, நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ வந்து வெங்காயத்தை திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டு வேக விட்டுக்கலாம். இது பார்க்குறதுக்கு எப்படி ஒரு பூ மாதிரி இருக்கு பாருங்களேன். அழகாக ஒரு லைட் ப்ரௌனிஷ் கலரில் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள். பார்க்கும்போதே சாப்பிடணும்னு தோணுது. இப்போ ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு எண்ணெயை வடிகட்டிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இது பார்க்கும்போதே தெரியும் இது எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்ட்டு. எப்படி ஒரு பூ மாதிரியே இதழாக பிரிஞ்சு எப்படி கிறிஸ்பியாக வந்திருக்கு பாருங்கள், அந்த மசாலாலாம் ஊற்றி. இதை கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வரும். எங்களுக்கும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இதோட உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.